கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு ரீசன் உண்டு. அந்த ரீசனை தெரிந்து கொண்டு, அத நம்ம தேவனுக்கு பிரியமாய் செய்யணுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஆனா நம்மனால அந்த தேவனுடைய சித்தத்த நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல? ஏன் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவன் சொன்ன கட்டளைகளும், கற்பனையும் கைக்கொள்ளணும். அதாவது தேவன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாரோ, அத நம்ம செய்யணும். நம்ம வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை கட்டளைகளும், கற்பனையும் முதலாவது நம்ம கைக்கொள்ளணும். அத நம்ம செஞ்சா தான் 2வது என்ன நடக்கும்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில பர்ட்டிகுலரா நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அத வெளிப்படுத்துவார். நம்ம முதலாவது அத செய்றதே இல்லையே! வேதத்துல என்ன குடுத்துருக்குதோ அத நம்ம ஃபாலோ பண்றதில்ல. அதுக்கு நேர்மாறாக தான் ஃபாலோ பண்றோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிக் குடுத்திருப்பார் இல்லையா? நம்ம லூக்கால வாசிக்கிறோம். லூக்கா 11:2ல நான் அந்த வசனத்த உங்களுக்கு அதற்கு அவர் ஜெபம் பண்ணும்போது, "பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக." முதலாவது என்ன பண்ணணுமா? கடவுளுடைய நாமத்த பரிசுத்தப்படுத்தினா தான் அவருடைய ராஜ்யம் வரும். அவருடைய ராஜ்யம்ங்கிறது என்னன்னா, அவர் என்ன திங்க் பண்றாரோ அத நம்ம வாழ்க்கையில செய்றது. அதுதான் அந்த ராஜ்யம். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமத்த நம்ம பரிசுத்தப்படுத்தணும். தேவனுடைய நாமத்த பரிசுத்தப்படுத்துறதுன்னா என்னங்க? அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு பழைய ஏற்பாடு காலத்துல போணும். நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பரிசுத்தமா இருக்கணும் என்னன்னா, வேதத்தை ஃபாலோ பண்ணணும், ஆவியானவர் சொல்றத கேட்கணும், பரிசுத்தமாய் கண்கள்ல பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம், செயல்ல பரிசுத்தம், நம்மளுடைய நடக்கைகள, நம்ம திங்கிங்ல எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நமக்கு புரியும். ஆனா தேவனுடைய நாமத்த நம்ம எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும்? இல்ல அதுக்கு நம்ம வேதத்த ஆராய்ந்து பார்க்கணும். முக்கியமா நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல தேவனுடைய நாமத்தை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம எங்க போனா லேவியராகமம் போணும். லேவியராகமம் 10:3 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். அதுல பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் சேருகிறவர்களாலே நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு, நம்ம தேவனுடைய நாமத்தை எப்போ பரிசுத்தம் பண்ண முடியும்னா, நம்மனால தான் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுமா? எப்படின்னா, நம்ம பரிசுத்தமா இருந்து தேவன் சொல்றத எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இதுல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10வது அதிகாரம் முதல்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய பசங்க நாதாபும், அபியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்நிய அக்னியை கொண்டு தூப கலசத்துல போட்டு கர்த்தருக்கு தூபவர்க்கமா காமிப்பாங்க. கடவுள் உடனே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்கள பட்சித்து போட்டுரும். ஆக்சுவலா அக்கினி எதுக்கு வரும்னா, தேவனுக்கு படைக்கிற அந்த சர்வாங்க தகன பலிய பட்சிக்கிறதுக்கு தான் அந்த அக்கினி வரும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஆரோனுடைய பிள்ளைகள